ஜெயந்த் எவ்ரிவன். என்னோடய பேர் அபிராம். நான் வந்து தருமபுரி மாவட்டத்துலேருந்து வரேன். நான் என்னோடய ஸ்கூலிங்லாம் கோயம்புத்தூரில் படித்தேன், பிஎஸ்பிபி மில்லேனியம் ஸ்கூல். அண்ட் காலேஜ் வந்து பண்ணாரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்தேன், ஈரோடில். நான் வந்து இப்போது ஆர்மிக்காக செலக்ட் ஆகிருக்கேன், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் என்ட்ரி 63 ஃபார் I'll be joining OTA Gaya on 20th of September. என்னோட இந்த ஜேர்னி வந்து என்னோடய காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து அப்போது ரொம்ப வெயிட்டான ஸ்டூடெண்ட்டு. நான் வந்து 86 kgs இருந்தேன். அப்புறம் பெருசாக இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க மாட்டேன். ஸ்டேஜில் ஏறி பேசணுன்னால ரொம்ப பயம், ரொம்ப அமைதியான பையன். படிப்புலேயும் டீசெண்டாக நல்லா மார்க் வாங்க, 75 to 80 வாங்கிடுவேன் ஈஸியாக. ஆனால் ஃபஸ்ட் இயரில் வந்து எனக்கு அப்போ தான் காலேஜில் ஒரு அலுமினை காலேஜ்லேருந்து படித்தவங்க ஒருத்தவங்க வந்து நேவியில் ஜாயின் பண்ணாங்க. அவங்க வந்து காலேஜில் ஒரு அவேர்னஸ் கிளாஸ் மாதிரி எடுத்தாங்க எங்களுக்கு. ஆர்மினா என்ன, ஆர்மி எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது, சரி நம்ம புதுசாக ஏதோ இருக்கே, நம்ம ஆர்மின்னு இருக்கே, நமக்கு எனக்கு பேட்ரியாட்டிசம் ஜாஸ்தி, அதனால் சரி நம்மளும் போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு போய் ஸ்டார்ட் ஆகல தான் இந்த ஹோல் ஜேர்னியை ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஜேர்னியில் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு அங்கே பார்த்த ஆஃபீஸரும் சரி, அதுக்கப்புறம் நான் ரீசர்ச் பண்ணி படித்ததும் சரி, படித்த ஆஃபீஸர்ஸ் பற்றியும் சரி, யூடியூப்பில் பார்த்ததும் சரி, இன்டர்நெட்டில் பார்த்ததும் சரி, எல்லாருமே வந்து ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான். இந்த ஆஃபீஸர்ஸ்னால தான் நான் வந்து இந்த ஜேர்னிக்குள்ளேயே நான் என்டர் ஆனேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல்ட் மார்ஷல் சாமானிக் ஷா, பிரிகேடர் ஷௌரப் சிங் ஷெகாவத், கீர்த்தி சக்ரா, ஷாரி சக்ரா, அதில் இல்லை கேப்டன் விக்ரம் பத்ரா, பரம்வீர் சக்ரா, இவங்க எல்லாரையும் பார்த்து தான் நான் இந்த ஜேர்னிக்குள்ளேயே ஸ்டார்ட் ஆனேன். இட் இஸ் லைக் ஆர்மி இஸ் அ வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆஃபீஸர் லீட்ஸ் பை எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க. அதுதான் என்ன இன்ஸ்பயர் பண்ணுச்சு. நான் அப்போ முடிவு பண்ணேன் ஆர்மி ஜாயின் பண்ணணுன்னு சொல்லிட்டு. அப்போது ஆரம்பித்தது தான் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப். நான் காலேஜில் இருக்கும்போது சரி நான் இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாம் எடுத்த ஸ்டெப் தான். காலேஜ்லேயே வந்து டியூரிங் ஃபஸ்ட் இயர்லேயே எனக்கு வந்து என்னோடய எஸ்எஸ்பி ஜேர்னி ஆரம்பிச்சிட்டேன். என்டிஏ ஒரு தாட்டி கொடுத்தேன், அப்புறம் ஒரு தாட்டி டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்னு இருக்குது, அதை டேரெக்டாக 12th மார்க் ஜேஇ மெயின்ஸ் மார்க் பேஸ் பண்ணி எஸ்எஸ்பி கூப்பிடுவாங்க, அதுவும் ஒன்று. அப்புறம் நேவிக்கு 10+2 என்ட்ரி காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே போனேன். இந்த ஹோல் ஜோஷில் போனதில் நல்லா பேசிக் ப்ரிப்பரேஷனோட போனேன். இன்டர்நெட் யூஸ் பண்ணி நான் வந்து கான்ஃபரன்ஸ் எடுத்துட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செலக்ட் ஆகி செகண்ட் ஸ்டேஜில் செலக்ட் ஆகலாம், கான்ஃபரன்ஸ் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் நான் கான்ஃபரன்ஸ் அவுட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் முடிவு பண்ணேன் என்னோடய ஜேர்னி எப்படிலாம் நம்ம இன்னும் ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அங்கே ஆரம்பித்தது தான் இந்த ஹோல் ப்ராப்பர் ஜேர்னி ஆஃப் சேஞ்சிங், பிகமிங் அ பெட்டர் பர்சன். நான் ஃபஸ்ட்டு என்னோடய உடம்பை குறைச்சேன். நான் 86 kgsலேருந்து 64 kgs வந்தேன் ஒரு 4.5 months. இது இல்லாமல் காலேஜில் எந்தெந்த ஸ்டேஜ்லாம் கிடச்சிச்சோ எல்லா ஸ்டேஜ்லையும் எதிர்த்து பேச ஆரம்பித்தேன். ஒரு ஸ்டேஜ் விடல. காலேஜில் இந்த கிளப்ஸுன்னு இருக்கும், கிளப்ஸ் அண்ட் சொசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் போய் நம்ம ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது, பார்ட்டிசிபேட் பண்ணுறது, பசங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, டீச்சர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா பண்ணுறது, வெளியே போய் மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி த்ரூ த டைம் ஆஃப் காலேஜ் நான் ஒரு 2 கிளப்ஸுக்கு வந்து போர்ட் மெம்பர், அதாவது ஒன் ஆஃப் தி ஹெட் போர்ட் மெம்பராக கூட ஆனேன். இந்த அளவுக்கு க்ரோத் இருந்துச்சு. அண்ட் இந்த டைமோட நான் அப்படியே என்னோடய எஜுகேஷனையும் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், எக்ஸல் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா பிளான் பண்ணி படித்தேன். என்னோடய சிஜிபிஏ எப்பயுமே 9 மேலே தான் வச்சுருந்தேன். ஃபைனலில் 8.92 வந்து நின்றுச்சு சிஜிபிஏ. அண்ட் வித் திஸ் ஐ வாஸ் வெரி ஷுர் தட் ஐ வில் ஸ்டார்ட் கெட் ரெக்கமெண்டட் ஃபார் தி ஆர்மி. Actually, my actual journey started when my during my end of my college. அப்போ தான் எஸ்எஸ்பி மறுபடியும் போக ஆரம்பித்தேன். ஆனால் the important aspect is that நான் 22ல் காலேஜ் முடித்தேன். இன்ஜினியரிங் 22ல் முடித்தேன், 24 இப்போது. நான் இந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 19 அட்டெம்ப்ட் கொடுத்துட்டேன். இந்த 19 அட்டெம்ப்டில் 2 ரெக்கமெண்டேஷன்ஸ், மற்றது எல்லாமே கான்ஃபரன்ஸ் அவுட், ஸ்க்ரீன் அவுட்ஸ் தான். எனக்கு இந்த ஜேர்னி நான் காலேஜ் முடித்தோடனே ஓகே டேரெக்டாக நம்ம ரெக்கமெண்ட் ஆகிடுவோம், ஆர்மி ஜாயின் பண்ணிடுவோன்ற பிளானில் தான் இருந்தேன். பட் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஐ வாஸ் ஹாப்பி அண்ட் இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி டூ. எப்படி சொல்கிறேன்னா, நான் அங்கேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் யார் என்ன எவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது நான் இன்சைட்லேருந்து பெட்டர் ஆகணும்னு சொல்லி நான் புரிஞ்சு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ காலேஜில் எண்ட் ஆஃப் காலேஜ் கொடுக்க ஆரம்பித்தேன் எஸ்எஸ்பி மறுபடியும். டில் மை
23 ஆஃப் ஜூலை வரைக்குமே நான் ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே எனக்கு கிட்டத்தட்ட 14 அட்டம்ஸ் டோட்டலாக முடிஞ்சு போச்சு. பண்ணி அதாவது 14 டைம்ஸ் எஸ்எஸ்பி போயிட்டு வந்துட்டேன். அதில் ஒரு 4 ஸ்க்ரீன் அவுட்டு, மற்றதெல்லாம் கான்ஃபரன்ஸ் அவுட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கும் நான் எங்கே தப்பு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இல்லை, எல்லாம் செல்ஃப் ப்ரிப்பரேஷனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பண்ணுறது, எஸ்எஸ்பி போகும்போது மற்ற யாராவது செலக்ட் ஆவாங்க பசங்க, அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணுறது, இந்த மாதிரி இன்டர்நெட் யூடியூப்பில் இன்டர்வியூஸ் வரும், அதெல்லாம் பார்த்து நான் கற்றுக்கிட்டது தான் இந்த ஹோல் 14 அட்டம்ஸோட ப்ரிப்பரேஷனே. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணும்போது நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு ஒரு பேசிக் ஐடியா எனக்கு இருந்துச்சு. ஏதோ செல்ஃபில் ஒரு பேசிக் ஐடியாலஜியில் தப்பு பண்ணுறேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு. தென் ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் சம் குட் மென்டர் டு கைட் மீ த்ரூ தி ரைட் டைரெக்ஷன். அப்போது சேம் அகெயின் எஸ்எஸ்பியில் பார்த்த வேறு 2 ஃபெலோ மேட்ஸ் மூலமாக ஒருத்தர் பலடி செலக்ட் ஆகி ஆமி ஜாயின் பண்ணிட்டாரு, இன்னொருத்தர் வந்து இஸ் ப்ரிப்பேரிங் இட். இவங்க மூலமாக நான் தெரிஞ்சது தான் விஷன் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட், வேர் ஐ மேட் மிஸ்டர் ஜெயமுருகன் சார். எனக்கு வந்து நான் அப்போவே என்ன வேணும்னு கிளியராக இருந்தேன், இதுதான் எனக்கு வேணும், இங்கே தப்பு பண்ணுறேன் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் நான் சார்கிட்ட வந்தப்போ அவர் கூட ஒரு குட் இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. அவர் ஒரு டெஸ்ட்டு வச்சார், சைக்காலஜி டெஸ்ட்டு வச்சார். சைக்காலஜி டெஸ்ட் எழுதி கொடுத்துட்டு அபிராம் இன்ட்ராக்ஷனில் சொன்னார், அபிராம் உனக்கு வந்து நீயா இல்லை, நீ நிறையா மாஸ்க் போட்டுட்ருக்க அப்படின்னாரு. எனக்கு சார் எனக்கு ஃபஸ்ட்டு புரியல, என்ன மாஸ்க் சார், வாட் இஸ் இட் சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நீ ஆல்ரெடி நல்லா தான் இருக்க, நீ தேவையில்லாமல் எதுக்கு நிறையா எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னார். அப்போது எனக்கு புரியல. அவர் சொன்னார், நீ இது ஒர்க் பண்ண, நீ நிறையா மைண்ட்ஸில் நிறைய எக்ஸ்ட்ரா திங்ஸ் வச்சுட்டு இருக்க, அன்வான்ட் நெசசரி திங்ஸ் அப்படின்னு அன்வான்ட் திங்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னார். அந்த அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே தூக்கி அபிராம் எரிச்சிரு அப்படின்னாரு. நான் யோசித்தேன். தென் ஐ டுக் அ பிரேக் அகெயின். ஒரு 1 வீக் ப்ராப்பராக உட்காந்து யோசித்தேன். A4 ஷீட் எழுதினேன் எல்லாம் என்னென்ன இருக்கோ, எக்ஸ்ட்ரா திங்ஸ் என்னென்ன ஃபீல் பண்ணணும் எல்லாம் எழுதினேன். நான் யாருன்னு நான் ஃபீல் பண்ணுறணும் ஃப்ரம் தி வெரி யங்கேஜ், நான் என்ன ஃபீல் பண்ணணும் எழுத ஆரம்பித்தேன். அப்போ தான் ஐ அண்டர்ஸ்டுட், அபிராம் வாட் யூ ஆர், நீங்கள் நான் தேவையில்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்போ தான் புரிஞ்சு. எனக்கு சார் கொடுத்த அந்த ஒரு ஸ்மால் கீ தான் எனக்கு. ஹீ டோல் மீ, ப்ராப்பர் அனலைஸ் பண்ணி டோல் மீ, அபிராம் யூ ஆர் ஆல்ரெடி தேர், இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தான், ரிமூவ் திஸ், யூ வில் ஜாயின் தி ஆர்மி அப்படின்ட்டார் எனக்கு. அப்போது அந்த மூமெண்ட்டில் என்னடா சொல்கிறாருன்னு இருந்துச்சு. பட் when I worked it out, I understood that yes, I'm gonna make it அப்படின்னு. அது நான் 1 வீக் எடுத்தேன். பேப்பரில் ஃபுல்லாக எழுதி ப்ராப்பராக டாப் டு பாட்டம் எழுதி பக்கமாக எழுதிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த அவர் லிட்டர் எரிச்சருன்னு சொன்னதை நான் பேப்பரை அப்படியே எடுத்து நிஜமாக மேட்ச் பாக்ஸ் எடுத்து பேப்பரை ஃபுல்லாக எரிச்சு வீடியோ எடுத்து சாருக்கு அனுப்பிட்டேன். சார் பர்ன்ட் ஆல் மை பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். தென் த ஹோல் அபிராம் வாஸ் டிஃப்ரெண்ட். நான் அது வரைக்கும் இருந்த அந்த எக்ஸ்ட்ரா தேவையில்லாத கண்டென்ட்லாம் பேசிக்கலி வெண்ட் ஆஃப் அண்ட் ஐ பிகேம் வாட் ஐ ஆம். அப்போ தான் புரிஞ்சு இந்த மாதிரி தேவையில்லாமல் எதுவுமே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு. தென் ஃப்ரம் ஹியர் அதுக்கப்புறம் ஒரு எஸ்எஸ்பி கொடுத்தேன், வேர் ஐ காட் ரெக்கமெண்டட் ஃபார் ஆர்மி டெக் 62ல். பட் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, இத்தனை அட்டம்ப்ட் 15 அட்டம்ப்ட்ஸ் மேலே எஸ்எஸ்பி கொடுத்து ஃபெயிலியர்ஸ் பார்த்து 16th அட்டம்ப்டில் ரெக்கமெண்ட் ஆகி மெடிக்கல் கிளியர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு ஜோஷில் வெயிட் பண்ணிருந்தேன் ஆர்மி ஜாயின் பண்ணிடுவேன் சொல்லிட்டு. பட் பண்ணி திங் இஸ் தட் ஐ காட் மெரிட் அவுட். எனக்கு என்னடான்னு இட் வாஸ் அ பிக் டிசாஸ்டர் ஃபார் மீ. அதுலேயே நான் மற்ற இன்னும் 2 அட்டம்ப்ட் போனேன். அப்போது நான் லோவாக இருந்ததுனால என்னால் கிளியர் பண்ண முடியல. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஸ்க்ரீன் அவுட் ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் மறுபடியும் சார்கிட்ட நான் வந்து, சார் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி சார் நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல சார், அகைன் ஐ நோ ஐ கேன் மேக் இட் சார், பட் ஐ எம் நாட் ஷுர் வாட் ஐ எம் டூயிங் ராங் அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சார் அபிராம் ஒன்ஸ் அன் ஆஃபீஸர் ஆல்வேஸ் அன் ஆஃபீஸர், நீ ஒரு வாட்டி கிளியர் பண்ணிட்டேன், நீ இப்போ இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. எனக்கு அப்போது மனசில் தோணுச்சு, இதெல்லாம் மனசில் இருந்துச்சு எனக்கு. அவர்கிட்ட நான் மறுபடியும் ஒரு செல்ஃப் ஒர்க் அவுட் சொன்னார் எனக்கு பர்சனலைஸ்டு. அபிராம் நீ என்ன தோணுதோ, மனசுக்கு என்ன தோணுதோ எழுது, வாட் யூ வாண்ட் டு பி, வாட் கைண்ட் ஆஃப் ஆஃபீஸர் யூ வாண்ட் டு பி அப்படின்றத எழுதுனாரு. நான் மறுபடியும் ஷீட் எடுத்தேன், எழுதினேன், ஆஃபீஸர்னு எடுத்து எனக்கு எனக்கு இம்பார்ட்டண்ட் ஒரு கோட்ஸ்லாம் எழுதி, சேம் ஐ வேர் மை ஹார்ட் ஆன் மை ஸ்லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கோட்டு, சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப், செட்வுட் மோட்டோ, இதெல்லாம் எழுதி நான் சார்கிட்ட கொண்டு வந்து, சார் திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ஒர்க் ஆன் அப்படின்னு சொல்லி பேப்பரை காட்டினேன். பேப்பரை காட்டினதுக்கப்புறம் சார் பார்த்துட்டு
அவர் சிரிச்சிட்டு அப்படின்னாரு. தென் ஐ அண்டர்ஸ்டுட், ஓகே ஐம் கோனா மேக் இட் அகைன் அப்படின்னு. அவர் சொன்னார், அபிராம் நீ யூல் பிகம் அ ஃபைனஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னாரு. Then next attempt I went through, got recommended for Tech 63, and here I am joining OTA Gaya on 28th of September. நான் இந்த ஹோல் ஜேர்னி சொல்கிறதுக்கான காரணம் இஸ் டு இன்ஸ்பயர் பீப்புள் who are out there who can do much more of what they can. இந்த ஹோல் ஜேர்னி ஆஃப் எஸ்எஸ்பி வந்து நான் ஆர்மி ரெக்கமெண்ட் ஆகிட்டேன் ஒரு பக்கம் இருந்தாலும், இது வந்து நான் என்னோட செல்ஃப் பெட்டர்மெண்ட்டும் நான் ஒரு பெட்டர் பர்சன் ஆனதுக்கான ஜேர்னியாக நான் பார்க்குறேன். பேசிக்கலி நான் ஸ்கூல்ல இருந்து எப்படி காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரும்போது இருந்தனோ, அதுக்கப்புறம் காலேஜிலேருந்து காலேஜ் முடித்து என்னோடய செல்ஃபும் சரி, ஃபேமிலி லைஃப்பும் சரி, பர்சனல் டைம், ஃபேமிலி டைம், என்னோடய எஜுகேஷ்னல் டைம், மற்ற நான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் என்னென்ன பண்ணணும், வெயிட்டு எல்லாமே நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சி ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி க்ரியேட் பண்ணணும். இந்த ஹோல் அபிராம் ரைட் நவ் வாட் ஐ ஆம் இஸ் சம்திங் தட் எவ்ரி ஒன் எல்லாரும் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே தேவையானது ஒரே ஒரு சின்ன இது மட்டும் தான், ஒரு ஸ்மால் ஸ்டெப் காலில் எடுத்து முன்னாடி வைக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மனசில் ஃபுல் ஹார்ட்டடோட மனசில் நம்ம நினச்சி இது நமக்கு வேணும்னு நினச்சி இறங்கணும்னா எதுவுமே கிடைக்கும்ன்றத தாட் ஒன்று தான். என்ன சொல்ல போனால் நான் இது ரெண்டு தான், நான் எங்கேயும் விடக்கூடாது, விடாமுயற்சி எடுத்து ஸ்டெப் வச்சுக்கிட்டே இரு. அண்ட் மனசில் வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் ஐம் ஷுர் ஐ ஹோப் ஐ ஆம் ஹாப்பி அண்ட் ஐம் ப்ரௌட் தட் ஐவ் காட் இட். அண்ட் உங்களாலேயும் முடியும். எவ்ரி ஒன் ஹியர் ஹூஸ் லிசனிங் டு திஸ், நீங்கள் இங்கேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு கிடச்சிருந்தா ஐம் வெரி ஹாப்பி. ப்ளீஸ் யூஸ் இட் அண்ட் ஆல்வேஸ் எக்ஸ்ப்ளோர், லேர்ன், நாட் ஜஸ்ட் இன் ஃபார் ஆர்மி ஆர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், இன் லைஃப் டு try to become a better person, to be a better person, lead by example, and become a leader. Jai Hind.